எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த பதிவில் நான் கார்ன் சிப்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். கார்ன் சிப்ஸ், நாச்சோஸ் ப்ளஸ் அது கூட சால்சா, தொட்டு சாப்பிட்றதுக்கு சால்சாவும் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சுவையான ஒரு ஸ்நாக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஹோட்டல்ஸில் நாச்சோஸ் அண்ட் சால்சா ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணோன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 250-300 ரூபா. அதில் ஒரு 10 பீஸ் தான் கொடுப்பாங்க. இதே கார்ன் சிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்நாக்ஸாக பேக்கெட்டில் அடைச்சி பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது சிப்ஸ் போல் கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஸ்நாக்ஸு செஞ்சு சாப்பிட்ணுன்னு விரும்புகிறீங்க. ரெகுலராக இந்த பஜ்ஜி போண்டாவே எத்தனை நாள் சாப்பிட்றது, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது செய்து காமிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம செய்யக்கூடிய நாச்சோஸ், கார்ன் சிப்ஸ் ப்ளஸ் சால்சா, இதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப கம்மியான பொருள் தான், சுலபமானது தான், சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். மக்காசோள மாவு, கார்ன்ஃப்ளோர் சொல்லுவாங்க, மெய்ஸ் ஃப்ளோர் சொல்லுவாங்க, மக்காசோளத்துக்கு மெய்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த சோளம் இருக்குது இல்லையா, அந்த சோளத்துலேருந்து எடுக்கப்படுகின்ற மாவு இது. கார்ன்ஃப்ளோருன்றது வேறு, இதிலிருந்து ரீஃபைன் பண்ணுறது அது. அதனால் இந்த மக்காசோள மாவு 2 கப் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு 1½ கப், ஓமம் 1½ டீஸ்பூன், சீரகம் 1½ டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இது ஹிமாலயன் ராக் சால்ட், இந்து உப்பு, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, பல்குத்துற குச்சி 2 அல்லது 3, இது இல்லைன்னா ஃபோக் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு சின்ன வாணலி இல்லாட்டி தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் சீரகத்தையும் ஓமத்தையும் நல்லா வறுக்கணும். எண்ணெய் எதுவும் போடாமல் அப்படியே வறுக்கணும். நல்லா சிவக்க வறுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொரியிற சத்தம் வருது, நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ நான் இது ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். தண்ணி சேர்க்கக்கூடாது, நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம சிப்ஸ் பொரிக்கணும் இல்லையா, அதுக்காக அடுப்பில் எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சுருக்கேன். அது சூடாகிக்கிட்டே இருக்கட்டும். இது பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போது நான் இந்த பவுலில் எல்லா மாவையும் கொட்டுறேன். 2 மாவும், கோதுமை மாவும் அண்ட் அந்த மக்காசோள மாவு 2ஐயும் சேர்த்து கலந்துக்க போகிறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது உப்பு நல்லா சேர்ந்து கட்டி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இதில் இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பவுடரையும் சேர்க்க போகிறேன். இது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று, சோள மாவு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பொதுவாக இந்த மாதிரி சிப்ஸ்லாம் மைதா மாவு சேர்ப்பாங்க. நான் மைதா மாவு அவாய்ட் பண்ணுறதுக்காக கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இப்போது நடுவில் குழி பண்ணிவிட்டு நம்ம 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இல்லை டைட்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது இதில் லேசாக எண்ணெய் ஊற்றி, காயாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் ஊற்றி பூசிடலாம். அடுத்தது சுத்தமான டேபிள் டாப் மேலே நான் போட்டுக்கிட்டேன். இதை சப்பாத்திக்கு எப்படி உருண்டைகளாக பிடிப்போம் அந்த மாதிரி உருண்டைகளாக்கிக்கோங்க. இப்போது ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துகிட்டு கோதுமை மாவில் துவச்சிட்டு லேசாக ஜென்டலாக நம்ம நல்லா உருட்டிக்கணும். திக்னஸ் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு இந்த சிப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி நீங்கள் ரொம்ப தின்னாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இது கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும். கடையில் வாங்கியிருப்பீங்க, நிறைய குழந்தைங்க இது விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் அங்கங்கே ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மக்காசோள மாவே அப்படித்தான் ஸ்ப்ளிட்டன்ஸ் தான் கொடுக்கும். இப்போது கடையில் விற்கிறதுல ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்காதுன்னு நினைப்பீங்க. காரணம், அது உங்களுக்கு ஃபேக்ட்ரி லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, மெஷினில் தான் ரெடி பண்ணுவாங்க. அதனால் இப்போ பாருங்கள், நம்ம இது இட்டிருக்கோம் இல்லையா, உருட்டியிருக்கோம் இல்லையா, அதை இந்த பல்லு குத்துற குச்சியால் நம்ம அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு அடுப்பில் நான் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேன், இன்னொரு அடுப்பில் தவா சூடு பண்ண வச்சுருந்தேன். அதில் இப்போ நம்ம ப்ரிக் பண்ணோம் இல்லையா, இங்கே பாருங்கள் ஓட்டை ஓட்டையாக இருக்குது இல்லையா, இது ஃபோக்காலையும் பண்ணலாம், நீங்கள் பல் குத்துற குச்சியாலையும் பண்ணிக்கலாம். இதை சுடுறக்கு போட்டுருங்க.
இது சுடட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொன்று உருட்டிடலாம். இப்போ பாருங்கள், நான் 2 முறை திருப்பி போட்டு சுட்டிருக்கேன். அந்த ஈரத்தன்மை போயிடணும், நமக்கு ரொம்ப சுடக்கூடாது. ஜஸ்ட் அதில் இருக்கிற மாய்ஸ்ட் போயிடணும். இங்கே பாருங்கள். இப்போது இந்த சப்பாத்தியை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அடுத்தது நான் போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம தவாலிருந்து சப்பாத்தி மாதிரி சுட்டிருக்கோம் இல்லையா, அதை இறக்கிட்டு நம்ம விருப்பம் போல் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ கடைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கோண ஷேப்பில் தான் விற்கிறாங்க. அந்த முக்கோண ஷேப்பெல்லாம் உங்களுக்கு அந்த அதுக்குன்னு தனியாக மெஷின் வச்சு செய்வாங்க. நமக்கு அது எக்ஸாக்டாக வராது. அதனால் நான் டைமண்ட் ஷேப், முக்கோண ஷேப், முக்கோண ஷேப் வேணுன்னா கூட நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்படி ஆப்போசிட்டில் பண்ணிட்டோன்னா முக்கோண ஷேப்பில் வரும் பாருங்கள். இப்படி வரும் முக்கோணத்தில். இது நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்படி பாருங்கள், இப்படி செஞ்சுருக்கோம் இல்லையா, வெட்டியிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் இதை பொரிச்சு எடுக்கணும். இப்போது நம்ம சுட்டு எடுத்த சிப்ஸை பாருங்களேன், சத்தம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணலாம், தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் அவங்களுக்கு மிளகாத்தூள் பார்த்து போடுங்க. வேணும்னா போடலாம், இல்லாட்டி இல்லை, இது ஆப்ஷன் தான். இதை இப்போ நம்ம ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சிடலாம். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம பொதுவாகவே சிப்ஸுன்னு ஒன்று உருளைக்கிழங்கு சிப்ஸு இல்லை நேந்திரம் பழம் சிப்ஸ் அதுதான் நினைவுக்கு வரும் இல்லையா. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. என்கிட்ட அடிக்கடி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட் ஏதாவது சொல்லுங்கள், சார்ட் கொடுங்க அப்படின்றீங்களே. சார்ட் கொடுக்கறது காட்டிலும் நான் போடுற இந்த ரெசிபீஸை பார்த்து எது கொடுக்கலான்னு நீங்களே இது பண்ணிக்கலாம். போடுறது எல்லாமே ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் நான் போடுவேன். இதில் வேணால் நம்ம உப்பு கூட சேர்த்து பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் சால்சா ஒன்று தருவாங்க. இது மேலே நல்ல பிளேட்டில் இதெல்லாம் சிப்ஸ் மாதிரி போட்டு நாச்சோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சால்சா மேலே போட்டு தருவாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த சால்சா எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த சால்சா செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம தக்காளி பாருங்கள், நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அந்த தோல் இருக்கு இல்லையா, உறிஞ்சு வர்ற அளவுக்கு அப்படியே ஊற வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இதில் வந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அந்த தோல் எல்லாம். அப்புறம் நம்ம அதை உரித்து கூழ் போல் பண்ணிக்கணும். நம்ம ஒன்றா கையால் கூட மசிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுத்து போட்டு எடுத்துடலாம். அடுத்தது ஒரு குடமிளகாய் தேவை. இது ஃபோக்கால குத்தி நம்ம அடுப்பில் அப்படியே சுட்டு எடுக்கணும். நல்லா கருப்பு தோலார வரைக்கும் மெலிசா தீ வச்சு சுட்டு எடுக்கணும். அதை அடுத்தது பார்ப்போம். பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் வினிகரில் ஊற வச்சது எடுத்துக்கணும். ஒன்றா வினிகரில் ஊற வச்சுக்கோங்க, இல்லாட்டி எலுமிச்சை சாரும் உப்பும் கலந்து ஒரு அரை மூடி ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதில் இந்த பச்சை மிளகாயை ஊற வச்சுக்கோங்க. நான் எலுமிச்சை சாரில் தான் ஊற வச்சுருக்கேன். ஆயில் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது ஹிமாலயன் ராக் சால்ட், இந்த உப்பு, அதனால் இந்த கலரில் இருக்குது. இப்போது நம்ம தக்காளி அப்படி ஊற வச்சுருக்கோம் இல்லையா. அடுத்தது இந்த குடமிளகாயை ஃபோக் குத்திட்டு அடுப்பில் வைக்கலாம். அது பார்க்கலாம். பாருங்கள், இப்படி குடமிளகாயை எடுத்துகிட்டு இந்த ஃபோக்கால் குத்தியிருக்கேன். இதை அடுப்பில் வைக்கிறேன். இப்போ கேஸில் பற்ற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நமக்கு சீக்கிரம் சுடணுங்கிறதுக்காக ஹை ஃப்ளேம் வச்சு சுடக்கூடாது. அதோட சுவை உள்ளெல்லாம் வேகாது. திருப்பி திருப்பி நம்ம வச்சுக்கணும், பார்த்துக்கணும். ஒரே பக்கமாக தீஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த குடமிளகா இருக்கு இல்லையா, நல்லா சுட்டுருச்சு. நல்லா கருப்பு ஸ்கின் வந்துருச்சு. அது தானாகவே கூட உதிர்ந்துடும். பாதி உதிர்ந்துச்சு, உள்ளே நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம தனியாக ஆற விடலாம். அதுக்குள்ளே தக்காளி இருக்கக்கூடிய ஸ்கின் எடுத்திருக்கேன், அது காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், தக்காளி நான் சுடுதண்ணியில் போட்டிருந்தேன் இல்லை, அது பாருங்கள் மேலே நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ தக்காளிக்குள்ளே இருக்கக்கூடிய பல்ப்பை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் போட போகிறோம். இப்போ இந்த குடமிளகாயில் இருக்கக்கூடிய ஸ்கின் கூட மேலே கருப்பாக இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தக்காளியும் இந்த குடமிளகாயும் ஒன்றா போட்டு ஒரு சுற்றுனா போகிறோம். ரொம்ப கூழ் மாதிரி அரைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் குடமிளகாயும் தக்காளியும் அரைச்சேன் இல்லையா, இப்படி 1க்கு 2 அரைச்சிருக்கேன். இது போதும், இந்த கலவையில் இருந்தால் போதும். அடுத்தது வானொலி சூடாயிருச்சு. அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டு வதக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு மாதிரி பிங்க் ஆகணும், லைட் பிங்க், அது வரைக்கும் வதக்கலாம். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மிக்சி ஜாரில், தக்காளியும் குடமிளகாயும் அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அந்த சாரில் வினிகர் அல்லது லெமனில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிட்டு இதில் மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உங்கள் மிளகாய் சாப்பிட்றத பொறுத்து இருக்குது. நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.
அதற்கு பிறகு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்குவத்தில் இறக்கிடணும். கொஞ்சம் ஜூஸியாகவும் இருக்கணும். ஒரேடியாக திக் பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம சரியான பக்குவத்தில் இருக்குது. சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நாச்சோஸ் கூட. பாருங்கள் ஹோட்டலில் இப்படி தான் நமக்கு சர்வ் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு பிளேட்டே பார்த்திங்கன்னா இங்கே சிட்டிஸ்லாம் நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். இது எப்படி சாப்பிடுவாங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஸ்பூன் எடுத்து இப்படி பரிமாறிப்பாங்க. பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸ்பூன் எடுத்து ஒவ்வொரு சிப்ஸ் மேலே போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லா சத்தம் வரும். ரொம்ப சுவையாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒன்று எடுத்து இப்படி டிப் பண்ணி சாப்பிட்லாம். இதுவே நம்ம நேச்சோஸாக சால்சா கூட சாப்பிட்றது இப்படி சாப்பிட்ணும். சிப்ஸ் பண்ணி சாப்பிட்றது பாருங்கள் இப்படி உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்ணும். இப்போது நம்ம கார்ன் சிப்ஸ் செஞ்சோம், நேச்சோஸ், சால்சா இதெல்லாம் செஞ்சோம் இல்லையா. என்ன வித்தியாசம், நமக்கு இந்த சிப்ஸு போல தான் நேச்சோஸும் செய்கிறோம். அதில் இந்த சிப்ஸுக்கு வந்து மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து சிப்ஸ் போல் வச்சு சாப்பிட்லாம். நம்ம பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸாக எத்தனை நாள் வச்சு சாப்பிட்டாலும் மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 30 நாள் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். நல்ல எண்ணெயாக இருந்தால் காராமல் இருக்கும், வச்சு சாப்பிட்லாம். நிறையா செஞ்சு வச்சுக்கலாம். இதே நேச்சோஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர். அதுக்கு வந்து அந்த சால்சான்னு ஒன்று இருக்குது. அது வந்து மேலே தூவி கடைகளில் கொடுப்பாங்க, இல்லாட்டி தொட்டு சாப்பிட்றதுக்கு கிண்ணத்தில் வச்சு கொடுப்பாங்க. இப்போது இந்த சால்சாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக மெக்சிகன் சால்சான் இருக்குது, இந்தியன் சால்சான் இருக்குது. இது போல் நிறைய வித்தியாசமாக இருக்கும். கடைகளில் பெரும்பாலும் கிடைக்கக்கூடியது மெக்சிகன் கொடுப்பாங்க பெரிய பெரிய சிட்டிஸில். நான் இப்போது இந்தியன் சால்சாவும் மெக்சிகன் சால்சாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு விதத்தில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவுமே க்ரியேட்டிவாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக வித்தியாசமாக செஞ்சுருக்கேன். ஏன்னா இந்த இரண்டை காட்டிலும் சுவை இன்னும் அதிகம் கூடுதலாக எப்படி கொடுக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். அதனால் இப்படி வித்தியாசமாக செஞ்சேன். உங்களுக்கு நான் இந்த நேச்சோஸ் சால்சா கூட சாப்பிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்படி எடுத்துக்கணும், நம்ம டிப் பண்ணிக்கணும். இந்த நேச்சோஸ் எடுத்துகிட்டு இப்படி சால்சாவில் டிப் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும். ஆஹா, பிரமாதமாக இருக்கும் சால்சா. நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அப்படி திரும்ப திரும்ப. இது வந்து நான் செஞ்ச ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இந்த நேச்சோஸ் தொட்டுக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதில் இப்போது சிப்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். இங்க ஆஹா, உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. டீ டைமில் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது இந்த மக்காச்சோள மாவுன்றது பார்த்திங்கன்னா உடல் உறுதியை தரக்கூடியது. எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் மக்காச்சோள மாவில் ரொட்டி அடிக்கடி சுட்டு சாப்பிட கொடுப்பாங்க. கேட்டால் அவங்க சொல்லுவாங்க உடல் உறுதி பெறும், அதனால் இது ஒரே மாதிரி கோதுமை மாவு ரொட்டி சாப்பிடக்கூடாது, இதுவும் சாப்பிடுங்கன்னு கொடுப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மக்கா சோளத்தில் செய்யக்கூடிய பதார்த்தங்களே அலாதி சுவை கொடுக்கக்கூடியது. அதனால் இப்போ வீட்டில் 2-3 பெண்கள் இருந்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களையும் சேர்த்துக்கணும். வேலை செய்யும் பொழுது ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூடவே செஞ்சு வச்சுக்கோங்க. 1 மாத காலம் ஆனால் கூட நம்ம ஏர் டைட் பண்ணி வச்சுக்கிட்டோம், காற்று புகாமல் வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நல்ல மொரமொரப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.